கண்ணீரும் வேறும் தேவை மட்டும் பாதும் பாதும் என்னோட எல்லாமே கை வேணும் பாதும் பாதும். Sorry, sir. நீங்க வந்தது கவனிக்காம பாடுற மாதிரி. Sir, what a song, what an album. பையா போய் ஒரு லைஃப் உங்களோட கரியர்லயே உங்களோட 100 filmsலயே பையா is a very special film தானே. ஆமா. And Karthi is also special for you, right? Yeah, always. So happy to be here. So what do you want to say, sir? I love you. So yeah, school படிக்கிறதுல we know each other and his energy is tremendous. Answer that. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் ரொம்ப டீப்பா ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் எனக்கு கால் பண்ணும்போது கூட இப்போ ஸ்டேஜ் ஏறி என்ன பண்ணலாம், எப்படி என்ன பண்ண போறீங்க, ஸ்மால் திங்ஸ் கூட இஸ் லைக் ஸோ ஃபோக்கஸ். That's something I really like from him. And obviously you're a beautiful singer. அவரை நாளா ஃபர்ஸ்ட் பாட வச்சார். எஸ், நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாடு. அவர் எல்லா மேடையிலும் ஏறி வந்து அழகான மெலோடியஸான ஒரு மெலடியஸ் வாய்ஸ்ல அப்படியே பாடுவாரு. ஆனா நீங்க கூப்பிட்டு ஒரு பயங்கரமான பாடல் பாடுறீங்க. ஏன் இது? அது விபியோட வேலை நினைக்கிறேன். ஆஹா, அன்னைக்கு ரொம்ப பேசுறீங்க. ஆமா. அப்புறம் பட் யா ஸோ சூப்பர் எனர்ஜி. சரி, நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா எப்போ ஸ்டேஜ் ஏறினாலும் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுதான் சொல்லிட்டு ராஜா சார் பாட்டே போடுறாரு. ஆனா உங்ககிட்ட வந்து ஹிட் சாங் எல்லாம் வாங்கி அவர் படத்துல போடுறாரு. ஏன் உங்க பாட்டு பாடவே மாட்டேங்கிறாரு கேட்டீங்களா? ஏன் ப்ரோ நிறைய பாடுங்க. என்ன சண்டை போட்டு விடுறாரு அவர்? இதுக்காக துபாயில இருந்து வந்திருக்காரு, திருப்பி வந்துருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இப்போ மேடைக்கு வந்து அவரோட பாட்டு ஒண்ணு பாடுறீங்க. ஆமா, கண்டிப்பா பாடுங்க. என்ன பாட்டு ப்ரோ? பாட்டு இவன் சார் நீங்க ஹெல்ப் பண்ணாதீங்க. இவன் சார் போட்டாங்க. ஏய் என்ன வருது. ஏய் எங்க புள்ளைங்க வயிறுங்க. அந்த தபலா வேணா நான் வாசிக்குமா? எஸ் ப்ரோ. தபலாவா? வருது பாருங்க. இது உங்க ஏற்பாடா இல்ல ப்ரொடியூசர் ஏற்பாடான்னு தெரியல. இவன் சார், நான் ஒரே ஒரு விஷயம், இவன் சார் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? இப்போ வந்து லவ் மூட்ல இருந்தீங்கன்னா என்ன பாட்டு கேட்பீங்கன்னா ராஜா சார் பாட்டு சொல்லுவாரு. அதனால இப்போ ராஜா சார் பாடு. உங்க பாட்டு என்ன? இருப்பா, ஏதோ நடுவில் அவன் டவுட் கேட்கிறாப்பா. தம்பி கேட்டியாப்பா? பிளக்க போட்டியா? அவனுக்கு என்ன ஒரு குஷி பார்த்தீங்கல்ல, யுவன் சார் கிட்ட கேட்டு பிளக்க போட்டேன்ட்டு ஹாப்பியா வராப்ல. ஓகே, இது பாருங்க உங்க டைம். ஆனா இப்போ நீங்க கேட்கிற ஒவ்வொரு மூடுக்கு, அதாவது ஹாப்பி, சேட், மோட்டிவேஷன், அதனால உங்க பாடல் சொல்லணும். இல்லைன்னா ராஜா சார் பாட்டு சொல்றாரு, பாத்துக்கோ, போட்டியை பாத்துக்கோ. அப்படியே யுவன் ரசிகர்கள் இருப்பாங்களே. இவர் வேற ட்ரக்ஸ் பெட்ல இருந்து பேர் வச்சிருக்காரு. ஹாப்பி ஒரு பாட்டு சொல்லுங்க. ஹாப்பி சாங். ஹாப்பி சாங்னா விபி சாங் தான் ஞாபகத்துக்கு வருது. சரோஜால ஒரு சாங் இருக்கும்ல, அது
போல் வருமாடி ஒய்யாரி அசந்தபடி சிங்காரி நீ அழுத்து குடி கொடியேற்றி நீ தூக்கி குடி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விபி போற ஸ்டெப் தான் நினைக்கிறேன். ஆமா விபியும் பிரேசியும் பார்ட்டியான இதுதான். அவங்களோட குடும்ப ஸ்டெப் நினைக்கிறேன் சார். குடும்ப சாங். ஆமா மைக் வருதா ஒரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்ட் தாமா வருது மைக்ல. மைக் என்கிட்ட வருது. ஓகே கண்டினியூ நெக்ஸ்ட் மூவ் நெக்ஸ்ட் வந்து லவ் ப்ரோ லவ் இவன் லவ் கொஞ்சம் லவ்வா இருக்கு. ஈஸி ஏங்க 14 வயசுல இருந்து ஒரு பையன் பாட்டு போட்டுட்டு இருக்கான். 14 வயசுல இருந்து பாட்டு போட்டுட்டு இருக்கான். எனக்கு வந்து சொல்லாமல் கொண்டு நெஞ்சத்தை கொண்டு கண்ணோரம் ஒரு நாளைக்குள்ளே நல்ல நல்ல ஒரு மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலிலா காற்று பறக்கும் காவியமானே அது தன்னனா போடுறல்ல அந்த தன்னனாவுக்கே ஒரு கிக் இருக்கு. பல டியூன் எங்களுக்கு தன்னனாவா தான் வரும்.